ஹாய், நம்ம இன்னைக்கு கலர் லென்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, அதை எப்படி வேர் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இப்போ கலர் லென்ஸ் வந்து யங் ஜென்ரேஷன்ஸில் பயங்கரமாக பாப்புலர். ஸோ இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு வைப்ரண்ட் லுக் கிடைக்குது அதை போடும்பொழுது. ஸோ ப்ரைடல் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா பொண்ணுடைய ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ளூ கலர், க்ரீன் கலர், க்ரே கலர், ப்ரௌன் கலர் அந்த மாதிரி கலர்ஸ் லென்ஸ் வைக்கும் பொழுது ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபோட்டோஸும் ரொம்ப அழகாக வரும், வைப்ரண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த லென்ஸ் எப்படி வேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ என்கிட்ட வந்து பவர்ட் லென்ஸ், நான் வந்து 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து லென்ஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் நான் பவர்ட் லென்ஸ் வச்சுருக்கேன். இந்த லென்ஸ் வந்து க்ரே கலரில் இருக்குது. ஸோ இதை எப்படி வேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கை முதல்ல நல்ல க்ளீனாக இருக்கணும், வெட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சிக்கலாம், ஏதாவது க்ளீனான கிளாத்தில் தொடச்சிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் நியூவாக ஒரு செட்லேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணி அந்த லென்ஸை இப்படி ஒரு விரலால் எடுத்து, இல்லைன்னா இப்படி பிஞ்ச் பண்ணி எடுத்து கையில் உள்ளங்கையில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ வைக்கும் பொழுது லென்ஸ் சொல்யூஷன் உங்களோட விருப்பத்துக்கு எந்த லென்ஸ் சொல்யூஷனோ, இந்த லென்ஸ் சொல்யூஷன் ரெண்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த லென்ஸ் சொல்யூஷனை வந்து ஒரு 2-3 ட்ராப் ஊற்றிட்டு லைட்டாக ஒரு ஷேக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்தீங்க கையில், இந்த விரலில் வந்து இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா இந்த பொசிஷனுக்கு பேர் வந்து கப் அண்ட் சாசர் பொசிஷன்னு சொல்லுவாங்க. கப் அண்ட் சாசர், இந்த ஒரே பொசிஷன் பேர் கப் அண்ட் சாசர் கிடையாது. இது வந்து கப் பொசிஷனில் இருக்குது. சாசர் பொசிஷன் ஒன்று இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கப் பொசிஷனில் வந்து கரெக்டாக கண்ணில் கப் ஆகி நமக்கு அந்த இதில் நிற்கும், உங்களுக்கு ரெட்டினால நிற்கும். பட் சாசர் பொசிஷனில் இருந்ததுன்னா விலகிக்கிட்டே இருக்கும். ஒரு சில நேரம் பார்த்துருப்பீங்க, நீங்களே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் லென்ஸ் போடுறவங்களா இருந்தால் ஏன்டா ஒரு சில நேரம் விலகி வருது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி விலகி வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மறுபடியும் எடுத்துகிட்டு திரும்ப அதை ரிவர்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப போட்டு பாருங்கள், கரெக்டாக ஃபிட் ஆகும். ஸோ கப் பொசிஷன் தான் கரெக்டான பொசிஷன், சாசர் பொசிஷன் போடக்கூடாது. ஸோ இப்போ இதை எப்படி மாற்றுறதுன்றதை பார்க்கலாம். கண்ணை வந்து கீழே, ஒரு சிலருக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா மேலே இருக்கிற இந்த ஐலிடையும் பிடிச்சிக்கோங்க. இல்லைன்னா கண்ணை வந்து கீழே இழுத்துட்டு கண்ணுக்குள்ளே இதை வைக்கும் பொழுது கை வந்து சுத்தமாக இருந்தது அப்படின்னா எரியாது. லேசாக ஒரு 2 சொட்டு தண்ணி வரும், அவ்வளோதான். இதுக்காக நம்ம பயந்து கண்ணை பட்டப்பட்டப்பன்னு அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ கண்ணை வந்து லேசாக அப்படி இழுத்துட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு கண்ணை நம்ம லைட்டாக டப்புன்னு மூடக்கூடாது. லைட்டாக பிளிங்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது அழகாக போய் கப் ஆகிடும். அதுதான் சொல்கிறாங்க அந்த கப் பொசிஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி செட் ஆகலை, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, கண்ணை வந்து ட்ரையாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஸோ இந்த ட்ராப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ட்ராப்ஸ் பேர் வந்து ரெஃப்ரெஷ் டியர்ஸ். இதில் ஒரு ட்ராப் இல்லை 2 ட்ராப் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் லென்ஸ் வேர் பண்ணிங்கன்னா கண் வந்து ட்ரையாக இருக்காது. இல்லைனா இந்த சொல்யூஷன் இருக்கு இல்லையா, இந்த சொல்யூஷனே வந்து நீங்கள் ஒரு 2 ட்ராப் போட்டுக்கலாம், ஒன்றும் பண்ணாது. ஸோ இது வந்து இப்போ நம்ம வேர் பண்ணியாச்சு. ஸோ பிரைட்ஸ் வந்து என்ன ஒரு பெரிய இதுன்னா, நம்ம வேர் பண்ணி விட்டுட்டு வந்துடுவோம். பட் அவங்களுக்கு வந்து எப்படி எடுக்கிறதுன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கண்ணு வந்து நீங்கள் இதே மாதிரி அந்த வேர் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி பிடிச்சிட்டு நீங்கள் நடுவில் தொட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம யூஸ்வலாக இந்த கண்ணை வந்து தொட முடியாது, நமக்கு கஷ்டமாக இருக்கும், கண்ணு குத்துன மாதிரி ஒரு ஃபீலிங், எரியும் அந்த மாதிரி. பட் வந்து லென்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து அது ஒரு ஷீல்டு மாதிரி இருந்து நம்ம கண்ணை வந்து தொட முடியும். ஸோ தொடுறதுனால இப்போ லேசாக அந்த இதை வந்து இப்படி சைடில் நகர்த்தி அப்படியே பிஞ்ச் பண்ணி எடுத்துடலாம். இல்லை நீங்கள் நார்மலாக ஓகேவாக இருக்குது உங்களுக்கு அப்படின்னா இந்த மாதிரியே வச்சு லேசாக ஒரு பிஞ்ச் பண்ணிங்க அப்படின்னாலே அழகாக லென்ஸ் வெளியில் வந்துடும். ஸோ நீட்டாக வந்துடுச்சு லென்ஸு. இதை திரும்ப நீங்கள் லென்ஸ் கேஸ் இருந்ததுன்னா லென்ஸ் கேஸில் வச்சு ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பிரைட்ஸ்க்கு வைக்கிறது வந்து 1 டே லென்ஸ் தான் வைப்போம். இந்த மாதிரி இயர்லி லென்ஸ் இல்லைனா மந்த்லி லென்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா லென்ஸ் கேஸ் வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஸோ லென்ஸ் எப்படி ஈஸியாக போட்டுட்டு ரிமூவ் பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்தோம். இன்னொரு டுட்டோரியலில் மீட் பண்ணலாம். பாய்.